ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வீடு டீப் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த வேலையை தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் சாப்பிட்டுட்டு சுத்தமாக உடம்பு முடியலை. ஏன்னா முன்னாடி நாள் மழையில் நினச்சதுனால நல்ல தலைவலி, அது கூடவே சளியும் இருந்துச்சா. அதனால் டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். ஒரு 2 o'clock மேலே எழுந்திரிச்சு டீ சூடாக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம 6 o'clock வீடு தொடச்சி விட்டுறணும் இல்லையா. நல்லா ஹரிபரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க டவல் எடுத்து உதறிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இருக்கிறதுலே பெரிய வேலை எதுனா என்னோடய குட்டி தங்கத்தோட டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான். ஏற்கனவே ஒரு பெரிய அட்டைப்பெட்டி நிறைய பொம்மை ரம்பிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு பெரிய சாக்கு போய் நிறைய பொம்மை ரம்பிட்டுருக்கு. இதுக்கு மேலே அவன் என்ன ஆக்ராதி பண்ணாலும் பொம்மை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். என்ன தான் நம்ம வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் எங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போனால் எப்படியோனா ராவடி பண்ணி ஏதோ ஒரு பொம்மை வாங்கிட்டு தான் வரான். இதுக்கு ஒரு எண்டே இல்லை போல். இருக்கிற வேலை பற்றிலன்னு இவனோட கார் வேறு, அதை வேறு எடுத்து ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதையும் சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். நம்ம என்ன தான் வாரம் க்ளீன் பண்ணாலும் டீப் க்ளீன் பண்ணுறப்ப தான் கண்ணுக்கு தெரியாத டஸ்ட்டெல்லாம் வரும். அதனால தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுடலாம். ஏன்னா அடுத்த நாள் காலைல மார்னிங் நேரமாகவே பார்த்திங்கன்னா கம்மை போடுறதுக்கு வந்துடுவாங்க. அதனால நம்ம காலையில் எந்திரிச்சு செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால முன்னாடி நாளே முடிச்சுட்டா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு மட்டும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். கிச்சனுமே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் இருந்துச்சு. மனசுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்படியே இடையில பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.